ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம வந்து பாலக்கு வச்சு ஒரு ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு செலிப்ரிட்டி ஸ்பெஷல் ஸ்நாக்ஸு. மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட ரெசிபி, கார்த்தி அவர் கல்யாணத்தில் வந்து போட்ட ரெசிபி. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, பாலக்கீரையை வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா பீஸாக நம்ம கட் பண்ணியிருக்கோம். நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்தளவு கட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணிவிட்டு அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அந்த எண்ணெய் காயிற டைம் வரைக்கும் அப்படியே நம்ம ஃப்ரீயாக விட்டோம்னா அது அப்சர்வ் ஆகிட்டுருக்கும். ஃபர்தராக அடுத்தடுத்து நான் என்ன ஸ்டெப் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பாலக்கீரை வந்து ஃப்ரை பண்ணுறோம். சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாலக்கீரையை போட்டு அது கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நல்லா இது வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலக்கீரை எவ்வளோ இருக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இதே ப்ரொசீஜர் தான். நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பாலக்கீரை இருக்கு இல்லையா, அது ஃபுல்லுமே நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட் ப்ராசஸ் இது தான். இப்போ ஒரு சைடு ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டிருக்கோம். இது எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம இந்த ப்ரொசீஜர் தான் பண்ணுவது. கீரைங்கிறனால கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த என்ன டைமோ அதோட டைம் வந்து கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த கீரையை போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், கிறிஸ்பி ஆகிற வரைக்கும். இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து இன்னொரு பிளேட்டில் வந்து தனியாக வச்சுக்கலாம். நல்லா ஆயில் ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி அந்த இருக்கிறது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்து போட்டுடணும், தனியாக வச்சுக்கணும். ఏదైతే దేవేది ఎత్తే వరకు இப்போ இதே மாதிரி எல்லா போர்ஷனுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த பேட்ச் நம்ம போட்டுடலாம். ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு பேட்ச் இருக்குது, அந்த ஒரு பேட்ச் பாலக்கீரை வந்து போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். கடைசி பேட்ச் தான் லாஸ்ட் பேட்ச்சு. நாங்கள் வந்து ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்துருக்கோம். அதுவே 3 டைம்ஸ் வந்திருக்கு. சின்ன மீடியம் கட்டு தான். உங்கள் வீட்டில் எத்தனை ஆளுங்க இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஒரே இப்போ நம்ம வந்து அந்த ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா, அதோட மசாலா மிக்சிங்க்கு வந்து என்ன நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா, சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு சின்ன ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் உப்பு ஒரு ஸ்பூன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. இது எல்லாமே ஜஸ்ட்டு இது ஃபைனாக பொடியாகிறதுக்காக நம்ம ஜஸ்ட்டு ஒரு மிக்சியில் ஒரு பல்ஸில் வந்து ஒரு அடி மட்டும் அடிச்சுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம பல்ஸில் ஒரே ஒரு அடி தான் அடித்தோம். நல்லா ஃபைனாக கிரைண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த லாஸ்ட் பேட்ச்சு நம்மளுக்கு ஃபுல்லுமே ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம எடுத்து தனியாக வச்சுக்குவோம். இந்த ஃப்ரை பண்ணது எல்லாமே எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். நம்ம இந்த ஸ்நாக்ஸ் ஒரு மிக்சிங்க்கு வந்து நம்ம ஒரு சின்ன கடாயில் வந்து 1 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கோம். அது கூட முந்திரி ஒரு 10 முந்திரி உடச்சி போட்டது ஆட் பண்ணியிருக்கோம். அது கூட வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இது நான் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி அந்த ஃப்ளேவருக்கு நம்ம கீ ஆட் பண்ணியிருக்கோம். அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ஸ்நாக்ஸுக்கு. இது ஈவினிங் டைம் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கீரையே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பசங்க கூட கண்டிப்பாக அது கீரையை சாப்பிட்ருவாங்க. ஏன்னா சிப்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ஸோ கீரை சாப்பிடாத உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக இருக்கும். ஸ்கூலுக்கு கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். ஏன்னா ஜென்ரலாக எல்லா கீரையோடைய பாலக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம ரொம்ப ரேராக தான் நம்ம அது செய்வோம், ஏன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம இந்த ஸ்நாக்ஸாக பாலக்கீரை பண்ணித்தரப்ப இந்த கீரையை அவங்க ஆட் பண்ண மாதிரி இருக்கும். ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க. ஒரு தடவை சாப்பிட்டா அவங்களே நெக்ஸ்ட் அம்மா எனக்கு அந்த பாலக்கீரை ஃப்ரைஸ் பண்ணி கொடுங்கம்மான்னு அவங்களே அடுத்தடுத்து கேட்பாங்க. அந்த அளவுக்கு இந்த ரெசிபி இருக்கும்.
இப்போ ஃப்ரை பண்ணது எல்லாமே நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ அது கூட நம்ம இப்போ ஃப்ரை பண்ணோம் இல்லையா, முந்திரி எள்ளு, வெள்ளை எள்ளு, அந்த மிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூட நம்ம மிக்சியில் ஒரு ரன் அடித்தோம் இல்லையா, அந்த மிக்சரையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரம், ஸ்வீட்டு எல்லாமே கலந்துருக்கும். ஸோ ஒரு மல்டிபிள் டேஸ்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பசங்களுக்கு பிடிக்கும். நம்ம வெளியில் அடல்ட்ரண்ட் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்க, சிப்ஸ் அது மாதிரி வாங்கி கொடுக்க, நம்ம வீட்டிலையே இது எல்லாம் ஹெல்த்தியாக பண்ணி பசங்களுக்கு கொடுத்துடலாம். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டைம் கொடுத்து நல்லா கரண்டில் நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்து. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ரெடி, பாலக் ஃப்ரை ரெடி. ஹெல்த்தியான பாலக் ஃப்ரை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ரெகுலராக பண்ணுற ஸ்நாக்ஸை விட இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.